பிடெக் இன் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த கோர்ஸை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்ன, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்ன, இதை பற்றினா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். அதில் 50% மினிமம் மார்க் எடுத்துருக்கணுங்க. இதுதாங்க இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது குளோபலி, அதாவது வேர்ல்டு வைஸ் இந்த கோர்ஸ் டிமாண்டாக இருக்குங்க. இந்த கோர்ஸை படிச்சிட்டாலே எண்ட்லெஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதே மாதிரி ஜாப் இன்க்ரீஸிங்கை தவிர வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு இன்ஜினியரிங் கோர்ஸ்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையவே இதில் இன்க்ளூட் ஆகுதுங்க. ஒரு பெட்ரோலியம் டெபாசிட்ஸில் டிஸ்கவர் பண்ணுறதாக இருக்கட்டும், நேச்சுரல் ரிசர்வாயில் எப்படி எர்த்துக்குள்ளே டீப்பாக இருக்குங்க, இது எல்லாமே பற்றி படிப்பாங்க. இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. செமஸ்டர் 1ல் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, ப்ரொஃபஷனல் கம்யூனிகேஷன், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு சி ப்ரோக்ராமிங். செமஸ்டர் 2ல் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸ். செமஸ்டர் 3ல் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வருங்க, டெக்னிக்கல் ரைட்டிங். செமஸ்டர் 4ல் அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங், கிராஃபிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ். 5ல் பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் அண்ட் பார்ட்டிக்கல் மெக்கானிக்ஸ், ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், நியூமரிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். செமஸ்டர் 6ல் பேசிக் ஜியாலஜி, ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜி, ஜியாலஜி ஆஃப் பெட்ரோலியம். செமஸ்டர் 7ல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், வெல் கம்ப்ளீஷன், டெஸ்டிங் அண்ட் சிமுலேஷன், பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி, நேச்சுரல் கேஸ் இன்ஜினியரிங், அன்கன்வென்ஷனல் ஹைட்ரோ கார்பன் ரிசோர்ஸ், ப்ராசஸ் யூட்டிலிட்டிஸ் அண்ட் சேஃப்டி. செமஸ்டர் 8ல் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் டிசைன், அட்வான்ஸ்டு ட்ரில்லிங் டெக்னாலஜி, ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி ரிசோர்ஸ், எஸ்டிமேஷன் ஆஃப் ரிசர்வ் அண்ட் பெட்ரோலியம் எக்கனாமிக்ஸ், ஸ்டோரேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கரோசின் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் அண்ட் ஹசார்ட் மேனேஜ்மெண்ட். படிக்கிறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 15,000லேருந்து 2 lakhs வரைக்கும் வருங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாங்க. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போவான்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வயர் இன்ஜினியர், ட்ரில்லிங் இன்ஜினியர், கம்பெடிஷன் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ், பெட்ரோலியம் ஜியாலிஸ்ட், மெட்டீரியல் சயின்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போவாங்க. சேலரி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 lakhsலேருந்து 20 lakhs வரைக்கும் பெர் annum கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷனை பொறுத்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட், இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஆல் இண்டியா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ரிலையன்ஸ் ரிஃபைனரி பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இந்த மாதிரியான நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குங்க. அதை ஃபில் பண்ணி அனுப்புனாலே போதும். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்குறோங்க. அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.